முல்லைத்தீவில் நடந்த அதிசயம் பாருங்க என்னென்னா ஒட்டி சுட்டான் தாண்டோன்றீஸ்வரர் கோவில். எவ்வளோ பெருமதி வரும் மொத்தம் 3 கோடியா? அப்பா தங்கராணியா? ஒட்டி சுட்டான் தாண்டோன்றீஸ்வரம், அதாவது ஒட்டி சுட்டான் அன்னைக்கு வந்துட்டேன் பாருங்க. முல்லைத்தீவுக்கு ஒட்டி சுட்டான். இதுக்கு இஞ்சால போனால் நெடுங்காடி வவுனியா. இந்தா ஒட்டி சுட்டான் தாண்டோன்றீஸ்வரர் கோவில் அடிக்கு பக்கத்தில் நிற்கிறோம் பாருங்க. இதுதான் அந்த சிவன் கோயில், இந்த கோபுரம். என்னென்னா இந்த கிராமத்தை சுற்றி பார்ப்போம் அப்படின்ட்டு. கூடலாம் இங்கே வந்து பாருங்க மட்பாண்ட தொழில் கூட இருக்குது. சாப்பாடு கடைக்கு வந்து சாப்பாடு கடையில் ஒன்றும் இல்லை இங்கே. கோயிலுக்கு போகிற எந்த பாதைன்னு தெரியல. ரோட்டு ராவணா ஐஸ்கிரீம் பேரை பார்த்தீங்களே, ராவணன் பேர், கடையின் பேர் ராவணா ஐஸ்கிரீம். இதான் பாருங்க ஒட்டி சுட்டான் தாண்டோன்றீஸ்வரர் கோவில். ஐயா ஒரு சைக்கிள் ஓட்டி வர அந்த கோயிலுக்கு பக்கத்தாலாம் போகிறார். சைக்கிள் எப்போவுமே சுகம் தான். நான் இப்போ வந்தது வந்து வவுனியாவாசில் வந்தேன். நான் இங்கே முல்லைத்தீவால் வரணும்னா வவுனியாவில் வரலாம். இந்த முல்லைத்தீவு டவுனில் இருந்து ஒட்டி சுட்டானுக்கு பஸ் இருக்குது. பெரிய கோயில் பூட்டி இருக்குன்னா போகலாம் போல. சரி, சாப்பாடு கடையை போய் தேடி சாப்பிடுவோம். 2 சாப்பாடு கடை இருக்குது. இந்த கடையில் வாங்கின சாப்பாடு இடியப்பம் சம்பல் தான் கடை. இப்போவும் பாருங்க அந்த தண்ணி அடித்து குடிக்கிறதுக்கு வசதி இருக்குது இங்கே. கோயிலுக்குள்ளுக்கு போய் பார்ப்போம் வாங்க. ராவணன் கோயிலில் இது வந்து கோயில் கிணறு தான் கால் கழுவிப்பட்டு போகிறது போல். ஆனால் என்ன பிரச்சனை இருந்தால் தண்ணி இல்லை. மரம் வளர்ந்து நிற்குது கிணத்துக்கு. இதான் பாருங்க கோவில், நல்ல பெரிய கோயில். மாடு புல்லு மேய்ஞ்சி ஒன்று. இந்த கோயிலுண்ட உள்பகுதியோ வெளி வீதி பாருங்க. கோயில் ஐயா வர கூட கோயிலுண்ட தீர்த்தக்காணி செப்பக்குளமான்னு சொல்லுவீனா. கோயில்ல தேர் செய்யணும் பாருங்க. பாட்டு பாடுது, தேர் செய்து கொண்டிருக்கு. இது வவுனியா போகிற ரோட். இது ஆலயம் பெறலாம். இதுதான் பிரதான வீதி நினைக்கிறேன். அது ஆலயம் பெறலாம். இதுதான் தேர் முட்டி பாருங்க. கிட்டத்தட்ட 3 தேர் இருக்குது. அங்காலயம் ஏதோ இருக்குது போல். கோயில் பிரதான கோபுரம், வரலாற்று சிறப்பு மிக்க கோயில். கிழக்கு பகுதி, இல்லை கிழக்கு திசை. இதால் தச்சு வேலை மெரப்பட்டறை. நல்லா காற்று அடிக்குது. முள்ளுக்கு நல்லபடியாக செய்திருக்கிறோம். இந்த உள்ளுக்கு இப்போ தான் பேர் நடக்குது பாருங்க. உள்ளுக்கு இந்த கோயிலுண்ட வரலாற்றை பற்றி கேட்டு பார்ப்போம். உண்டியல் 5ஆம் மாதம் 26ஆம் தேதி எவ்வளோ போட்டிருக்கணும். ராசி நட்சத்திரம்
இதுதான் மூலஸ்தானம், கருவறை. தமிழில் சொன்னால் கருவறை. வசந்த மண்டபமாக்கும். இந்த கோயிலுண்ட வரலாறு இதை போட்டிருக்கணும். நான் இந்த கோயிலோட வரலாறு நான் யூடியூப் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன். நாள் போய் கும்பிட்றேன். பாருங்க, நல்ல ஒரு அமைதியான இடத்துல இருக்குது கோவில். நல்ல பெயர், பூலோக நாயகி தாயார், நல்ல தமிழ் பெயர். இப்போ வந்து கோயிலெல்லாம் கூடுதலாக சமஸ்கிருத கலப்புகள் கலக்குதுங்கிற ஈழத்து கோயில்களில். ஆனால் பழைய தமிழ் பேர் எல்லாம் நாங்கள் மீட்டெடுக்கணும். சரியோ? நர்த்தன கணபதி. இந்த தட்சணாமூர்த்தியா கருவறை இந்த கோபுரம். நான் இந்த கோவில் வீடியோன்றதை தாண்டி இது எப்படின்னு சொன்னால், இது ஒரு ராவணன் காலத்து வரலாற்றோட தொடர்புடைய ஒரு கோவில்லாம் இது. இதுலேருந்து பார்க்க கோபுரம் நல்ல வடிவாக தெரியுது. முருகனுக்குரிய சந்நிதி. இது வெட்டி வேர் மாலை நினைக்கிறேன், இந்தியாவில் பார்த்துருக்கோம். இது கிணறு தான் பாருங்க, கிணறு எல்லாம் கோயில் கிணறு, பழைய கோயிலுள்ளுக்கு தான் இருக்குது. சம்பு வைரவர். இதான் பாருங்க, கோயிலடியில் ஒரு குரங்கு நிற்குது. சாந்தி நிலையம் பண்ணுறதுக்கு என்னன்னு சொல்லி போய் பார்ப்போம். தண்ணி ஊற்றி கொடுக்குற இடமோ இல்லாட்டி என்னென்னு தெரியலை. இந்த தச்சு பட்டுறேன். கோயிலுக்கு தேர் மற்ற வாகனங்கள் செய்கிறதுக்கண்ட இதில் வந்து அதில் பட்டறையில் வச்சுக்கின்றாங்க தச்சு தொழிலாளர்கள். வாகனம் செய்யணும், வாகனம். இங்கே காமதேனு
40 அடி தேராம். நல்லா இருக்கு. எல்லாம் மர செதுக்கல் பாருங்க. ஒரு ஃபிட்டிங்காக தான் வச்சு பொருத்தி நம்பி நான் தேர் செய்தால் பார்க்கணும் யோசிச்சுனாலும் பார்த்துட்டேன். தேர் செய்தால் சொல்கிறவே இல்லை, சின்ன ஏதாவது குறை வைக்கணும். குறை வச்சா தானே அந்த சின்ன வயசில் சொல்லிக்கிறோம், இல்லாட்டி குருவியாக பறந்து போடுவிடுமா. அதில் உண்மை தன்மை தெரியலை, தெரிஞ்சாக்க சொல்லணும். இந்த பக்கம் பாருங்க ஒரு தான் இந்து தமிழ் மகா வித்தியாலயம் பள்ளிக்கூடம். வேலை நடந்து வந்து தேருக்கு சாமான் செய்யலாம். தேருக்கு சாமி வைக்கிற கூடம். இந்த தேர் எவ்வளோ பெருமதி வரும் மொத்தம்? 3 கோடியா? அப்பா 3 கோடி ரூபா. வேலை இதெல்லாம் வேலை நடக்கும் போது உள்ளோட என்னத்துண்டா இது ஒவ்வொன்றோட பெரும்பெருமான செய்கிறவையோ பாகங்கள் செய்தோட பொறுத்துறது. ஆஹா இது என்ன பாகம்? இது என்ன பாகம்? பீடத்து அந்த அதுக்கு பொறுத்துறது, பீடத்துக்கு பொறுத்துறது. நன்றி. வேலை செய்யக்கூடாது, வேலை செய்யறதா குழப்பக்கூடாது. ஏஞ்சலும் குழப்பம். குழப்பினா என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ அவன் அளவுகள் எல்லாம் பார்த்து தான் செய்து கொண்டிருப்பினோம். அப்போ நாங்கள் சின்ன கதை கொடுத்து மாறி இச்சாரி இருந்தால் அந்த பலகையுமே அணியாயம் தானே. சிறுவர் பாடசாலையாம் பாருங்க. என்னென்னா இப்போ இந்த தேர் இந்த பெருமதி 3 கோடி ரூபா ஆகும். அவர் காட்டியிருப்பார் 3 கோடி ரூபா ஆகும் மொத்த பெருமதி முடியுது. அப்போ அந்த மர செதுக்கல் அதுகளுக்கு தான் வந்து காசு கூட. செதுக்கல்லாம் இருக்குது விளையாட்டு. நானும் தாய்லாண்டுலேயோ இந்தோனேசியா ஆகும். இந்தோனேசியாவில் ஒரு இடத்துக்கு போனான் தெரியும் தானே, முழுக்க மரத்தாலே உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய கோபுரமாக செய்திருப்பினோம். எல்லா கடவுளாண்ட இதுகளும் வச்சிருப்போம், அதெல்லாம் காட்டியிருப்பேன். அதுக்கும் இப்படித்தான் இங்கேயும் வந்து பொருத்தினோம், அங்கேயும் வந்து பொருத்தினோம். அப்படி நல்ல வடிவான கிராமங்கள், நல்ல வடிவாக இருக்குது. இங்கே பாருங்க வீடு பச்சை பசேன்னு எல்லாம் இருக்குது பாருங்க. வளம்பி ஓடுது. இப்போ தான் குட்டி ஓட்டிருக்கோம். ஒரு மாதம் பெறும் நிற்கிறேன் நான். டோய் பாருங்க மூஞ்சி பாருங்க இப்படி முகத்தை. நல்லா இருக்கு, என்ன வடிவாக இருக்கு. டே வா பயந்து ஓட்டு. வேப்ப மரம், தென்னை மரம். நிகழ்ச்சியாக நடக்கிறதா இருக்கும் இதுக்குள்ளுக்கு. இந்த மாடு புல்லு மேயுது. அந்த வடிவான பறவை ஒன்று இருக்கு அங்கே பாருங்க. சரி, இப்படியே நாங்கள் வழியில் போவோம். முல்லைத்தீவிலேருந்து ஒட்டி சுட்டல் வர பாதையிலேருந்து இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு கோயில் இருக்குது. இங்கே வயல்வெளிகள். இந்த கோயிலை போய் பார்ப்போம் அப்படி இருக்கும்போது. சிவலிங்கம் பாருங்க, சிவன் கோவில். தானா தோன்றின ஒரு கல் மாதிரி தான் கிடக்கு பாருங்க. அதோட அடையாளத்தை இஞ்சி வன்னி முல்லைத்தீவில் நடந்த அதிசயம் பாருங்க. என்னென்னா இந்த கல்லை பாருங்க,
ஒரு பிள்ளையாட்டு உருவமாக தான் கிடக்கு. பிள்ளையாட்டு உருவம் தான் பாருங்கள், தானாகவே தோன்றினா தானாகவே அந்த உருவம் வந்திருக்கு என்று சொல்லித்தான் வேண்டிய ஐதீகம். இன்னும் கோவில் பாம்பு புத்து காடு தான், காட்டு பகுதி, அதெல்லாம் பாலை மரம். நல்ல ஒரு அமைதியான கிராமம். ஆனால் இந்த அமைதிக்குகளையும் நிறைய சோகங்கள், கவலைகள், கண்ணீர்கள், ஆகண்ட பிறப்புகள் எல்லாம் இருக்குது. யுத்த நிபந்தனங்களில் இதுக்கு பாரிய அளவில் பாதிக்கப்பட்ட இடம். இந்த கதவை காணவே இல்லை, புலந்து போய். இதால் இப்படி நான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு குளம் இருக்குது போல், ஒரு கட்டனோட குளக்கட்டோ இன்னொன்று சரியாக தெரியலை. புளி ஏதோ மரங்கள் எல்லாம் இருக்குது, போய் பார்ப்போம். காட்டு பகுதி தான். அம்மா பாம்பு புத்துண்டு அளவை கோணமாக இருக்கணும். இது வரைக்கும் விஷ பாம்போல எல்லாம் தெரியும். நான் இப்போ வண்டியில் வந்து நினைக்கிறேன். என்னடாப்பா உள்ளுவலுக்கு வந்தால் தான் தெரியும் என்னென்ன. ஆமாம், நினச்சி பாருங்க, ஓடை. இந்த ஓடையை கிண்டி விட்டுருக்கணும். ஒரு 10 சரி, ஆக்கள் போன பாதையாலே போவோம். என்ன நடக்குமான்னு தெரியும். அங்கே பாருங்க, பாம்பு புத்து, மலை பாம்புகள் எல்லாம் தெரியுது. அமைஞ்ச கவனமாக இருக்கணும் இந்த பகுதிகளில். இங்கே மட்டும் இல்லை, காட்டு பகுதிகளில். இதா இது என்ன மரம் மட்டும் தெரியாது, தெரிஞ்ச ஆக்கள் சொல்லுங்க. இங்கே பாம்பு புத்து தெரியாதவங்களும் தனியாக போகக்கூடாது. வந்துச்சுட்டா அவ்வளோ தான், சம்பவம் தான். இது என்னடா அப்பா குளக்காட்டு தான் போல. இங்கே பாருங்க, உண்மையில் வித்தியாசமாக தான் இருக்க. ஒட்டி சுட்டான்ல இப்படி ஒரு இடமோ. இந்த பாறையில் பாருங்க, ஆனால் நல்ல தெளிவாக இருக்குது தண்ணி. இப்படி குளத்து தண்ணி அந்த ஓடி வாகுதுன்னு நினைக்கிறேன். இதால் இந்த இதுதான் இங்கே இருக்குது, அது வளர்கிற பாறை. அதான் காட்டுக்குள்ளுக்கு போகிற ஒரு அதிசயம். இதுக்கு என்ன பிரச்சனைன்ட்டா, இதால் ஒரு நீரோட மாதிரி போகுது. ஆனால் இது குளம் வந்துன்னு நினைக்கிறேன். இந்த என்னது தண்ணி இதால் ஓடி வரான் நினைக்காங்க. குளக்கட்டு இந்தா பாருங்க, குளக்கட்டு இதால் அதான் பாயிரம் நினைக்கிறேன். அது இப்போ மேலால் கட்டால் ஏறி போய் பார்க்கலாம். இதால் போவோம். நெருங்கி முள்ளு அப்படி கிடக்கும். நான் காட்டு பகுதிகளுக்கு தான் வந்து நிற்கிறேன். வன்னி காடு இது இல்லை, இதே கூட பெரிய காடு எல்லாமே இருக்குது. ஆமாம், இந்த பெரிய மரங்கள் சண்டை நடக்க இதெல்லாம் அப்படி இருந்துருக்கு. யோசிச்சு பாருங்க, ஊத்துல இதெல்லாம் தண்ணி ஒரு பாதை போல. இதா மரங்களை இந்த பெரிய ஆழ மரம். வன்னிக்கு உள்ளுக்கு வந்தால் தான், காட்டுக்குள்ளுக்கு வந்தால் தான் நல்ல நல்ல அதிசயமான மரங்கள் அதெல்லாம் பார்க்கலாம். அப்போ அதை காட்டின பக்கம் தான் பாருங்க. இந்த ஆலமரத்தை அரச மரம். இந்த இடத்துல தண்ணி வாத்தி போட்டுருக்காங்க. இதெல்லாம் குளம் தான். இப்போ நான் நிற்கிற குளக்கட்டில் என்ன முதலாளியில் நல்லா காத்தடிக்கிற. அதுக்குள்ளுக்கும் இந்த குளத்துக்குள்ளுக்கும் பெரிய வளர்ந்துருக்கு பாருங்க. என்ன இந்த காட்டு பாதையால் போகிறோன்னு போய் எங்கே போகிறோன்னு தெரியல. மெயின் ரோடு அங்கால நடக்குது. மெயின் ரோடு இந்த பக்கம், அந்த பக்கம் துளைஞ்சு போகாமல் இருந்தால் சரி. இன்னும் இந்த காட்டுக்கு யானை கரடி அதெல்லாம் நிற்கிறது தெரியாத ஆக்களோட வந்துடாயிரும். கவனமாக இருக்கும். யானை வந்தால் என்ன செய்ய, ஓட்டம் தான். அங்கே போலாம். முதல்ல இல்லையா, இதுக்கு முதல்ல நிற்காது நினைக்கிறேன். இப்போ தண்ணியை தடி ஓடிடும். குரங்கு வித்தியாசமான குரங்கா இருக்குது.
இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒட்டி சுட்டான் தாண்டவனீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பஸ் ஸ்டாண்ட். இஞ்சால மாங்குளம், இஞ்சால முல்லைத்தீவு. முல்லைத்தீவு டவுனுக்கு வந்துட்டோம். இதான் பாருங்க முல்லைத்தீவு டவுன் மில்கோ. முல்கோ முல்லைத்தீவில் செய்கிற உற்பத்திகள். பாலும் சீனியும் கலரிங் நல்லா இருக்கு. இதுதான் பால் சங்கம். அம்மா இங்கே நீங்கள் வேலை செய்கிறீங்களா? என்ன பேர் அம்மாவுக்கு? தங்கராணியா? முல்லைத்தீவு. நீங்கள் என்ன உற்பத்தி பிரிவில் இருக்கீங்களா? விற்பனை பிரிவா? முல்லை தானே கூட. முல்கோ இது வேற, முல்லை வேற, இது வேற. தயிர்கள், நெய் எல்லாது எல்லாம் விற்கிறீங்க. நீங்க இது மட்டுமா விற்கிறீங்க? இங்க ரெண்டும் இதுவும் தயிர் மட்டும். பால் மோரும் இப்ப மோர் இல்லையோ? அடிக்கிறா. சரி சரி, மலையாள அடிக்கலையா? பன்னீர். இது நல்லா இருக்கா? ஓ பஸ் ஸ்டாண்ட் வெளியில் பார்த்தீங்கன்னா அது சும்மா வெளியில் எடுக்கிறது. இதான் வந்து இந்த பால் சக்கம் வந்து வாங்குங்க. பாருங்க முல்லைத்தீவு பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே. அட இதான் முல்லைத்தீவு டவுன். நல்லா அப்படியே நேராக போனால் முல்லைத்தீவு பீச் கடற்கரை. இதில் அம்மாச்சியில் வச்சு சாப்பிட்டுட்டு நான் அப்படியே கடற்கரைக்கு போக போகிறேன். இதான் பாருங்க முல்லைத்தீவு கடற்கரை, முல்லைத்தீவு பீச். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நான் இதில் இருந்து வந்தேன்னா காமதேன்னு ஒருங்கின இந்த வண்ணை முல்லைத்தீவில் இருந்தால் பஸ் எடுத்து வந்தேன் நான். பிள்ளையார்கட்டு முல்லைத்தீவு பீச்சில் அங்காளெல்லாம் படி செய்திருக்கிறோம். எப்பா என்ன வெயில், மண்டையா போலாக்குற வெயிலாக கிடாது. தட்டிச்சது தண்டை இப்போ போயிட்டு அங்கே மட்டும் இருக்கு பாருங்க. இங்கே இல்லை மஞ்சள் நிறம், பொண்ணு ரொம்ப சொல்லலாம். ஊஞ்சாலெல்லாம் கட்டி வச்சிருக்கோம். அதில் உணவகங்கள். முல்லைத்தீவு பீச்சில் வந்து சுழி இருக்குதாமன்னு சொல்கிறோம். என்ன மாதிரி இருக்கு அங்கே இன்னொன்னே உள்ளுக்கு இழுத்து போடுமா, அதை பற்றி சரியாக தெரியாது. இப்போ கடல் நடக்க போகிறோம் இல்லோ, இந்த கடல் இலையை பாருங்க எப்படி ஓடுதுன்னு. உள்ளுக்கு தான் இழுக்குது, வித்தியாசமாக இருக்குது. இங்கே பாருங்க சுழல் மாதிரி இருக்குது. இப்போ வருது எல்லாம். வளம் வந்து கொஞ்சம் மணல் தெரியுது. ஆழம் கொடுத்த கடல் மட்டும் இருக்குது. படுத்துட்டு நல்லா காற்று வருது பாருங்க. கடற்கரையோரம்